மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் விடியா அரசின் ஏவல்துறையை விடமாட்டோம் என அதிமுக தலைமை நிலைய செயலர் SP வேலுமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பட்டேல் இன மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்திய திமுக MLA குடும்பத்தை கண்டித்தும் திமுக அரசின் தூண்டுதலால் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு தொடுத்த மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் மற்றும் நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் MLAவுமான அருண்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் விடியா அரசின் ஏவல்துறையை விடமாட்டோம் என எச்சரிக்கை விடுத்தார். எங்களுடைய நகராட்சியார், பேரவைச்சார், வார்டு சேர், கவுன்சிலர்கள் முக்கியமானவங்க போறாங்க. எல்லாரும் முக்கியமான மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு மேல பொய் வழக்கு போடுறீங்க. இங்க இருக்கிற போலீஸ்கார எப்பவுமே திமுக வந்தது நீ அடிமையா இருக்கிற. அது வேற. இங்க இருக்கக்கூடிய DSP இருந்தாலும் சரி, SP இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்கோம் மரியாதை நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு போலீஸ்காரும் எங்க கட்சிக்கார மதிச்சா, அண்ணாதிகார மதிச்சா, திமுக கார ஒவ்வொரு போலீஸ்காரும் காலத்துக்கு போட்டு முதிக்கிறான். அந்த எந்தெந்த போலீஸ்காரன் DSP எப்பயா நீ போட்டு நாங்க இது மாதிரி இப்படியே போயிருமா, காலம் போயிருமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி வருவார். நீ எந்த வேணாலும் போடு. நீ வந்து போலீஸ்காரவா, நீ ராணுவ அதிமுக பார்ப்பான். உடனடியாக இங்க இருக்கக்கூடிய SP DSP இந்த வழக்கு உடனடியாக வாபஸ் தான் விசாரணை போய் என்ன சொல்லி போட்டு வாபஸ் ஆனது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை காரணமாக திமுக அந்த தலைவர் துணை தருவாங்க வழக்கு கண்டிப்பா போகணும். கண்டிப்பா விடவே மாட்டோம். எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. நியாயமா பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பணியாற்ற அதிமுக ஆட்சியில் பணியாற்ற போற கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஊரை போட்டோம். அவன் எல்லாம் நியாயமாக பணம் வழங்காம லஞ்சமாக பணியாற்றினான். இங்க இருக்கிற பூரா இன்னைக்கு பாரு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் ஒவ்வொரு கடைகளையும் வசூல் பண்றாங்க. என்னென்ன பண்றாங்க எங்களுக்கு தெரியும். என்ன நீ என்னென்ன பண்ற அத்தனை தெரியும். நீ என்ன ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிற? நீ மக்களுக்காக பாடுபடுறியா? இப்படி சட்டமன்ற உறுப்பினர் மேல நீ வழக்கு போட்ட, பொய் வழக்கு போட்ட, இவ்வளவு போதுமணிகள் ஒன்றுமானாங்க. சிறுபான்மையினரின் வாக்குகள் பறிபோகிறது என ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பயம் வந்துவிட்டது என தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்தார். என்னென்னவே பேசுற, CAA சட்டத்தை பத்தி பேசுற, என்னென்னவா பேசுற. எல்லாரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி சட்டமன்றத்திலே பதில் சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சி நாங்க இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு துரும்ப கூட வரக்கூட மாட்டோம், நாங்க பாதுகாப்பா இருப்போம், கண்டிப்பா சட்டமன்றம் ஓட்டு போட மாட்டோம். எடப்பாடியாரு சட்டமன்றத்தை சொல்லியிருக்காரு. நீ அங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீயே ஓட்டு போடுற தெளிவு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. அது மட்டுமல்ல, புனித பயணத்துக்கு பாரதிய கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசு ரத்து பண்ணாங்க நிதியை 6 கோடி ரூபாய். எடப்பாடியாரே அந்த நிதியை கொடுத்தார் முதலமைச்சர் இருக்கும்போது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுபான்மையருக்கு, இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு எடப்பாடியார் தான். பயம் வந்துருச்சு. சிறுபான்மை ஓட்டெல்லாம் மாறி போகுது அப்படின்னு சொல்லி போட்டு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவருக்கு எல்லா சமுதாயம் ஒன்று, அத்தனை பேரும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியை அரசு ஊழியர்களே வெறுப்பதாக தெரிவித்தார். தொழிலாளர் நல்லா இல்ல, எல்லா கூடத்திலும் பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலாளர் நல்லா இல்ல, தொழில் முதலீட்டாளர் நல்லா இல்ல, ஏழைகள் நல்லா இல்ல, நடுத்தரவர்கள் நல்லா இல்ல. திமுகவே ஓட்டு போட்டக்கூடிய அரசு ஊழியரே இந்த ஆட்சி இருக்காது இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் திமுக ஓட்டு ஓடி நீங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி போகணும். ஒரே குரலாக எடப்பாடி முதலமைச்சர் வரும் தமிழ்நாடுக்குள்ள ஒரு